Hi friends, welcome back to Nagas Kitchen. இன்னைக்கு நம்ம Nagas Kitchenல உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறது எள்ளு இட்லி பொடி. ஆல்ரெடி நம்ம சேனல்ல பூண்டு இட்லி பொடி, முருங்கைக்கீரை இட்லி பொடி ஷேர் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க பாத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எள்ளு இட்லி பொடிக்கு பாத்தீங்கன்னா 150 கிராம் உளுந்தம்பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு இப்போ ஒரு தவால நான் சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இதை தனியாக இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம ஆற விட்டு வச்சிடலாம். அடுத்ததாக 18 வரமிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன். வரமிளகா பார்த்தீங்கன்னா நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி காரம் வந்து ரொம்ப மீடியமாகவே தான் இருந்தது. இதுக்கு அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நான் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட காஞ்ச கருவேப்பிலை இருந்தால் ஃப்ரை பண்ண தேவையில்லை, அப்படியே நீங்கள் பொடி அரைக்கல அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி மொறுமொறுன்னு வரவும் நீங்கள் எடுத்துடலாம். அடுத்ததாக 50 கிராம் கருப்பு எள்ளு நான் ஆட் பண்ணியிருக்கேன். எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை வெள்ளை எள்ளு இருந்தால் அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எதுனாலும் உங்கள் விருப்பம் தான். இந்த எள்ளு நல்லா சடசடன்னு வெடிக்கிற அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் பசையே இருக்காது. பொடி அரைக்கும் போது பொடியும் நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா ட்ரையாக இருக்கும். இப்போ இந்த பொடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பருப்பும் கருவேப்பிலை மிளகாய் வத்தல், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், இந்த பொடிக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. கடைசியாக தான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எள்ளை ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதோட நம்ம ஃப்ரை பண்ண அந்த 50 கிராம் எள்ளை சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நைஸாக வேணும்னாலும் நைஸாகவும் நீங்கள் அரைச்சிக்கலாம், இல்லை கொரன்னு வேணும்னாலும் அப்படியே அரைச்சிக்கலாம். ஆனால் பொடி பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாது எள்ளு சேர்த்தா கூட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான மெத்தடில் எள்ளு இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.